இந்த ராமசுவாமி என்ன மாதிரி வெளியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கடவுளே, இவனும் என்ன மாதிரியே அப்படின்னா த்ரிஷாவை அவன் பாத்துக்கிட்டு இருக்கானா? அவ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா, இவன் அவளை பாத்துட்டு இருக்கான். அது வாய முட. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா, ஞான் அது சமையல் கேக்க. பொய் சொல்றியா நீ? இன்னைக்குதான் சமையல் முடிஞ்சிருச்சே. இல்ல இல்ல, இப்போ இல்ல, ராத்திரி சாப்பாடு கேட்க வந்தா. என்ன சமைக்கணும்னு கேட்க வந்தா. ராத்திரிக்கு சமையல் கேட்க வந்தியா? அப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத நீ பிரக்யா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். சாரி அம்மா, ஞான் அவங்க கிட்ட கேட்காம். அம்மாவா? நான் சொல்றத நல்லா காதுல கேட்டுக்கோ. நீ இந்த வீட்ல யாரை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டுக்கோ. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டேன்னு வெய்யே, அப்படியே உன்ன. நான் இந்த வீட்டோட அண்ணி, மைத்திலி அண்ணி. அதனால நீ என்ன அண்ணின்னு தான் கூப்பிடணும். சரி சரி. சாரி சாரி, தப்பாயிட்டு ஞான் பறஞ்சிட்டான். சாரி, ஞான் உங்களை அண்ணினே கூப்பிடுறேன். ஓகே அண்ணி, ஞான் போவோம். இந்த ராமசுவாமி என்ன மாதிரி எதுக்கு வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? எங்கேயோ ஏதோ தப்பா இருக்கு மைதிலி. இவன் ராமசுவாமி இல்ல, ரவுடி சுவாமி. ரவுடி சுவாமி. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை இந்த அட்ரஸ் தப்பா இருந்தா இது வரைக்கும் அவ சொன்னது எல்லாமே பொய்னு கன்ஃபார்ம் ஆயிடும். நான் உடனே போய் பார்க்கறேன். எப்போ பார்த்தாலும் ஃபைட்டர் பிளேன் மாதிரி அங்க இங்க பறந்துகிட்டே இருக்கான். எல்லா வேலைக்கும் டைம் இருக்கும், ஆனா எனக்காக மட்டும் டைம் இருக்காது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹாய், எங்க போற? நான் வெளியில போறேன். உங்களோட அப்புறமா வந்து பேசுறேன். அது ஓகே, ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து பேசேன். நான் உங்களோட அப்புறமா பேசுறேன் ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. சாரி. நான் என்னங்க என்னாச்சுங்க? எப்படி விழுந்தீங்க நீங்க? என்னங்க என்னங்க பாத்துங்க. என்னாச்சு? எப்படி விழுந்தீங்க? உன்னை கூப்பிட்டுக்கிட்டே நானும் பின்னாடி வேகமா வந்தனா கால் ஸ்லிப் ஆகி கீழ. என்னாச்சு? நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம். என் குண்டச்சி என்ன இந்த நிலைமையில விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அடி ஒண்ணும் படல, வீக்கம் கூட இல்லையே. எனக்கு தெரிஞ்சு பெருசா அடிபடல. இல்ல, ரொம்ப அடிபட்டிருக்கு. அடிபட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வீக்கம் தெரியும். உடனே எல்லாம் வீங்காது. வலிக்குதா? பயங்கரமா வலிக்குது. சரி சரி. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ ஒண்ணு பண்ணு, நீ போ. இல்ல இல்ல இல்ல, நீங்க இருங்க. இல்ல, நீ எங்கேயோ அவசரமா வெளியே போயிட்டு இருந்த. ராபின், அட நான் தான் இருக்கேன்ல. நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் பாட்டியை கூப்பிடுறேன். பாட்டில வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல. விழுந்துற போறீங்க, எழுந்துருங்க. பாத்து, நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களுக்கு மருந்து தடவி விடுறேன், வாங்க. பாத்து, தோள் மேல கை போடுங்க. தோள் மேல கை போடுற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. மெதுவா மெதுவா. சொல்லுங்க மைத்திலி அண்ணி, என்ன விஷயம்? என்னாச்சு? இங்க பாரு த்ரிஷா, உனக்கு தான் தெரியும்ல நான் தேவையில்லாதது எதுவும் பேச மாட்டேன்னு. இங்க பாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணி நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? எப்படி சொல்றது த்ரிஷா, அந்த புதுசா வந்திருக்கிற குக் இருக்கான்ல, நீ அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன், ஏதாவது தப்பு பண்ணானா? தப்பா? சின்ன சின்ன விஷயத்தை தான் தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் பெரிய பாவத்தை பண்ணிருக்கான். பாவமா? அப்படி என்ன பாவம் பண்ணா? இங்க பாரு, நான் என்ன பார்த்தேனோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். நானும் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், நீயும் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு. அண்ணி, எதுக்கு அவனை கண்காணிக்கணும்? அவன் கெட்ட கண்ணை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணி, நீங்க எனக்கு எதுவும் புரியாத மாதிரி சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்னன்னு தெளிவா சொல்லுங்க. முதல்ல நீ கண்ணாடி கிட்ட நின்னுகிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தியே. செல்ஃபியா? செல்ஃபி. நீ அதை கிளிக் பண்ணிட்டு இருந்தல, அப்போ அந்த குக் இருக்கான்ல, அவன் வெளியில நின்னுகிட்டு
இந்த மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரூமுக்கு வெளியே நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருந்தானா? ஆமா, கண்ணை பெருசாக்கி வேற பாத்துக்கிட்டு இருந்தான். ஜெனரலா இப்படி வெளியில நின்னு பாக்குறது நான் தான். இந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் பார்த்தது ரொம்ப தப்பு. அவன் வெளியில நின்னு உன்னை பார்த்த விதம் ரொம்ப தப்பு. அத நான் எப்படி சொல்றது? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு த்ரிஷா, நான் பெரியவ, நீ சின்னவ. அதனாலதான் சொல்றேன், உன் ரூமை எப்பவும் பூட்டியே வச்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ அண்ணி. அந்த ராமன் ரூமுக்கு வெளியே நின்னு என்ன எதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தான்? என்ன காரணமா இருக்கும்? என்ன பண்றீங்க நீங்க? மெதுவா விழுந்துற போறீங்க. நான் என்ன பண்றது, என்னால நிக்க முடியல. அவ்வளவுதான் வந்துட்டு உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி வாங்க. பாத்து கால் பாத்துங்க. ஓகே, கால் மேல வைங்க. சாரி. நீங்க இப்படி நேரா படுங்க, ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றேன்ல, நேரா படுங்க. காலை கீழே வைங்க. நீ தொடாத, வலிக்குது. தொட்டாலே வலிக்குதா? சரி இருங்க, இதை கழட்டிடுறேன். மெதுவா. சாக்ஸ் கூட. சாக்ஸையும் தான். டி-ஷர்ட் எதுக்கு? அடி காலு தானே பட்டிருக்க. ஆமால, ட்ரீட்மெண்ட்டுக்காக கலட்டணும்னு நினைச்சேன். கால் இப்படி வலிக்குதுங்கறீங்க. என்ன நீங்க எதற்காகங்க நீங்க என் பின்னாடியே ஓடி வந்தீங்க? எதுக்காக வந்தனா? உன் கூட பேசுறதுக்காக தான். ஆனா நீ அவசரமா போயிட்டு இருந்த, என் கால் சறுக்கிடுச்சு. நாம அப்புறமா கூட பேசிருக்கலாம்ல. நீங்க எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்தீங்க? நல்லா இருந்த கால் இப்படி அடிபட்டுடுச்சு பாருங்க. என்ன பேசுற நீ? நான் நம்ம வேணும்னே பண்ண மாதிரி பேசுற. உனக்காக வரபோதுதான் இப்படி நடந்துச்சு. நான் என்ன பண்றது? வேணும்ட்டே இல்லனா? சாரி. இருங்க, இத வச்சுக்கோங்க. மெதுவா. வேணும்னே பண்ணலனா வேற என்ன? நீங்க வேணும்னே என்ன உங்க பக்கத்துல இருக்க வைக்கிறதுக்காக ஏதாவது காரணம் தேடுவீங்க. நீ தான் என்ன விட்டு விலகி போறதுக்கு காரணம் தேடிட்டே இருப்ப. இங்க பாருங்க, நான் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தேனா அப்புறம் வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க? என்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என் பொண்டாட்டியா இல்ல செக்ரட்டரியா? என்னங்க நீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இதால வலிக்குதா இல்ல? இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். இல்ல, வேணாம். எதுக்கு மருந்து? வேண்டாமா உங்களுக்கு? மருந்துனா ஜுரத்துக்கு தான் கொடுப்பாங்க. இது வீக்கம் தானே. இதுக்குன்னு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும். யோசி. என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும்? மருந்து ஏன் போடாம? நீ இதுக்கு நீங்க உட்காரு. நீ பக்கத்துல உட்கார்ந்தா போதும். இந்த கால் வலி இருக்குல்ல, இது தன்னால சரியாயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப சிரிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் முன்னாடி இருக்கும்போது உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, பாவம் உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. கால் ரொம்ப வலிக்கும்ல? பயங்கரமா. ஆனா உங்களுக்கு மருந்து இல்ல, உங்க பொண்டாட்டி தான் தேவை. எவ்வளவு நல்ல புருஷன் நீங்க. இந்த விஷயத்தை தான் என்ன பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கூட என்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்டாட்டியா மாற. கிட்ட வாயேன். அதுதான், அதாவது உங்களுக்கு இவ்ளோ வலிக்குதுல்ல, அதனால நான் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து உங்களை கவனிக்கணும். நான் உங்களை விட்டு தூரமா போய்கிட்டே இருப்பேன். தப்பு இல்ல? ரொம்ப தப்பு இல்ல? என்ன பண்ற நீ? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? ஓ, கேட்கவே கேட்காத சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாம் ஓகேவா? ஓகே. ராக்கெட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ராக்கெட்டா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்? உங்களுக்கு அடியில ஒண்ணும் படல? பட்டுச்சு, சரியா போச்சு. நீ இப்ப மேஜிக் பண்ணல இந்த மாதிரி, அதுல எல்லாம் சரியா போச்சு. முகத்து மேல கை வச்சா கால் சரியா போயிடுமா? போயிடுச்சே. போய் சொல்றீங்க நீங்க, போய் சொல்றீங்க. வேணும்னே என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லம்மா. அடி எல்லாம் உங்களுக்கு எதுவும் படல. நீங்க படல. அடிபடல இல்ல? என்ன நீங்க முட்டாளாக்கிட்டு இருந்தீங்கல? நான் முட்டாள்லாம் ஆக்கல. நீ என் கூட பக்கத்துல உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு. உங்களோட இந்த விளையாட்டு தனத்தினால என்னோட முக்கியமான வேலை எல்லாமே கெட்டு போயிடுச்சு. என்ன முக்கியமான வேலை? கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்கார்ந்தனால என்ன கெட்டுப்பட போகுது? அண்ட் இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் உங்களோட பேசவே மாட்டேன். நீ கூட பேசாம இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இரு பிரக்யா, எங்க போற? ஜஸ்ட் 2 hours ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? ப்ளீஸ்.
உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆ, நான் போய் என் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா உங்களோட தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னால வெயிட் பண்ண முடியல. ஏய், இவர் என்ன தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த அட்ரஸுக்கு நான் போய் சேர்ந்திருப்பேன். த்ரிஷா மேம், நான் வீட்டுக்கு போறேன். ப்ளீஸ் நீங்க பிரக்யா மேம் கிட்ட சொல்லிடுறீங்களா? சரி நான் சொல்லிடுறேன். ஓகே மேம், பாய். தேங்க்யூ. ம் பாய். சிமோனிகா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. நானும் அவ பின்னாடியே போறேன். ம் அக்கா அக்கா இங்க பாருங்களேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் உன் கூட அப்புறமா பேசுறேன். நான் கொஞ்சம் வெளியில போகணும். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. த்ரிஷா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். நான் வந்து எல்லாத்தையும் கேக்குறேன். ஐம் சாரி. ஐயோ இரு அக்கா, நான் த்ரிஷா, நான் சொல்றது- சீக்கிரம் வந்துடுறேன். அக்கா அக்கா இவ்ளோ அவசரமா எங்க கிளம்பிட்டாங்க? அந்த குக்க பத்தி நான் இப்ப யார்கிட்ட சொல்றது? மைத்திலி அணி வரை என்ன பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் விக்ரம் பேசுறேன். இந்த டைம்ல எதுக்கு நீ ஃபோன் பண்ண? உனக்கு நான் கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? மேடம், அப்படி என்ன அவசரம் இருக்கு? கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்து. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அப்புறம் இன்னொரு விஷயம், வேலை முடிச்சா மட்டும் எனக்கு கால் பண்ணு. இவ இவ்ளோ கோவமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இவள ஃபாலோ பண்ணி போனா எல்லாமே தெரிய வரும். இவ பேசுறத பாக்கும்போது விசித்திரமா தான் இருக்கு. ஜோதி இவளை பத்தி சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. அம்மா, தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்கம்மா, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது கொடுமா, கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு. நீ எந்த வேலையா போறியோ அது நல்லதா நடக்குமா. இந்த மைத்திலி அணி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. பிரக்யாக்கா வீட்ல இருந்தா அவங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம். பிரக்யா இவ்வளவு அவசரமா எங்க தான் போயிருக்கா? த்ரிஷாக்கு தெரிஞ்சிருக்கும். அவளை கேட்டா போகுது. த்ரிஷா, த்ரிஷா, என்ன மாமா சொல்லுங்க. என்னாச்சு? நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா? இல்ல அது அது என்னாச்சு? ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்கு? மைத்திலி அண்ணி என்கிட்ட சொன்னதை நான் இவர்கிட்ட சொன்னேன்னா இவர் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன் சைலண்டா இருக்க த்ரிஷா? இல்ல இல்ல மாமா, நான் கிச்சனுக்கு போயிட்டே இருந்தேனா அவருக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான். ஓஹோ, ஓஹோ, மாமா நீங்க அதை விடுங்க. என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க? முதல்ல அதை கேளுங்க. என்ன கேட்கணும்னா? என்ன கேட்கணும்? அது அது பிரக்யா எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்படியா? இப்ப உங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ஸ் எப்போத்துல இருந்தும் இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டி இல்ல? அப்படியா? ஆ, இதுல கூட கிரெடிட் உங்களுக்கு தானா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். 50-50 கிரெடிட் எடுத்துக்கலாம். நீ கூட வேணும்னா வெளியே போய் சொல்லிக்கோ, பிரக்யா என் அக்கான்னு. அப்படின்னா ராபின் கூட வந்து ஏன் மேடம்னு சொல்லுமா? ஏய், சரி ஓகே, நான் அக்கா வந்ததும் உடனே உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரியா? சரி, அவ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் உன்கிட்ட அனுப்பி வச்சிடுறேன். ஓகே ஓகே, டன். பை. பை. யாரோ என் பின்னாடி வர மாதிரியே இருக்கே. ஆட்டோ, ஆட்டோ. ஆட்டோ, ஆட்டோ. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணே, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே, சீக்கிரமா போங்க. அந்த ஆட்டோவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது.
அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா? நான் டைமுக்கு போகணும். இந்த டெம்போ ஏன் நடுவுல வந்தது? என்ன பண்றீங்க? டெம்போவை எடுங்க. போங்க, நீங்க போங்க. லெஃப்ட்ல போயிருக்காங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அதோ அதோ அந்த ஆட்டோ தாங்க. அண்ணா நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. கடவுளே, தப்பான ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனா அவன் எங்க போனான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அண்ணே ஒரு நிமிஷம். இந்த கேகே நகர் போங்க. ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸுக்கு போய் பார்ப்போம். அப்ப ஏதாவது தெரிய வரும். மைத்திலி அண்ணி அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. அக்கா வீட்டுக்கு வர வரைக்கும் நானே அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் திருசா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தா என் கண்ணே பற்றும் போல இருக்குதே. ஐயோ ராமா, ஐயோ ராமா, ராமா ராமா. திருஷா இங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பாத்துனுங்கிறா? ஓஹோ, அந்த மைத்திலி நான் பார்த்த விஷயத்த இவகிட்ட சொல்லியிருப்பா. பொம்பளைங்க மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க மாட்டாங்க போல இருக்குதே. எங்கேயாவது எல்லாத்தையும் சொல்லிடணும். டேய் சங்கர், நீ ரொம்ப நல்லவன் மாதிரி இப்ப நடிக்கணும். அவளோட சந்தேகம் எல்லாமே போயிடணும். ஐயா ராபின், பச்சை மிளகா முடிஞ்சோ? ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வீட்டுக்கு எந்த திருஷ்டியும் படக்கூடாது. எல்லாம் போவும் 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 போவன். ஐயோ மேடம், நீங்களா? வரும் வரும், உள்ள வரும், உள்ள வரும். மேடம், நீங்க ஃப்ரீயாயோ? அப்படின்னா நான் உங்க ரூமுக்கு வந்தேன். நீங்க பிஸியா இருந்து பெரிய மேடமையும் கண்டுட்டல. அதுக்கு ഞാൻ எதுவும் கேட்காம சாப்பாடு ரெடி செய்யும். என்ன பண்ணிருக்க? நான் பரோட்டாவுக்கு குருமா பண்ணேன் மேடம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா கோவப்பட வேண்டாம் ப்ளீஸ். என்ன திட்டா வேண்டாம் ப்ளீஸ். இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ பண்ணிருக்கல, சாப்பிடலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் நல்லாட்டு பண்ணும். இவ அந்த மாதிரி ஆளுன்னு தெரியலையே. ஒருவேளை மைத்திலியை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இருந்தாலும் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். நான் இனிமே இந்த வீட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுக்குன்னு திருஷ்டாவ பார்க்காமலாம் இருக்க முடியாது. டெய்லி நல்லா பார்க்கணும். அண்ணே எங்கே நிறுத்துங்க. இந்தாங்க அண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் திரும்புங்க. தேங்க்யூ. இன்னைக்கு சிமோனிகா சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிய வந்துடும்.
சாரி. அண்ணா ஒரு நிமிஷம், இந்த 63 நம்பர் எங்க இருக்கு? 63யா? அந்த பக்கம் இருக்கிற வீடு. தேங்க்யூ. ஆ யார் அது இப்படி தொணன்னு பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஏதோ கொஞ்சமா தான் எனக்கு காது கேட்காது, அதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? என்ன வேணும்? யார் நீ? நீங்க யாரு? என்ன நீங்க யாரு? சாரா? இங்க எந்த சாரம் இல்ல. இல்ல 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 இல்ல, நீங்க யாரு? நான் சாந்தா, இவர் மனைவி. நீ யாரு? நான் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களோட நான் பேசணும், கொஞ்சம் பேசணும். என்னது, காப்பி பொடி வேணுமா? இல்ல இல்ல, என்கிட்ட அதெல்லாம் கிடையாது, போ. இல்ல இல்ல இல்ல, பேசணும் உங்களோட. நான் பேசணும். பேசணும். என்ன பேசணும்? நான் உள்ள வரலாமா? உள்ள வந்து பேசலாமா? எதுக்கு நீ வெளியே நிக்கிற? வா வா, உள்ள வா.